தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு. தெலுங்கானாவை ஆளும் காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைத்துள்ள 11 உறுப்பினர்களை கொண்ட குழுவில் பிரெஞ்சு பொருளியலாளர் தாமஸை சேர்த்திருப்பது அரசியல் சர்ச்சையாகியுள்ளது. உள்நாட்டு விவகாரத்தில் அந்நிய நாட்டைச் சேர்ந்தவரை சேர்த்திருப்பதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளை தாமஸ் திருத்திவிடக்கூடும் என்று பாஜகவினர் கூறுகின்றனர். பொருளியல் படிக்கும் பள்ளி மாணவருக்கு கூட தாமஸ் பிக்கெட்டியின் முக்கியத்துவம் தெரிந்திருக்கும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான ஆய்வுக்குழுவில் அவரை நியமித்திருப்பது அரசாங்கம் இந்த பிரச்சினையை அக்கறையுடன் அணுகுவதையே காட்டுகிறது என்றும் தெலுங்கானா காங்கிரசார் வாதிடுகின்றனர். தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எண்ணிக்கை குறைவாக காண்பிக்கப்பட்டிருப்பதாக பாஜக விமர்சித்ததை அடுத்து அது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கான குழுவை காங்கிரஸ் அரசு நியமித்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான நியாய் என்னும் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டத்துக்கான ஆலோசகராக தாமஸ் பிக்கெட்டி நியமிக்கப்பட்டிருந்தார். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-2026 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டண குறைப்பு.